வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டு கேட்கும் கருவி இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கு. பேசுவதை கேட்கின்ற, அப்படி காது கொடுத்து திருட்டுத்தனமாக கேட்கின்றதா, என்ன ஒட்டு கேட்கிறியா அப்படின்வோம்ல, அதுதான் அன்புமணி விஷயத்துல, ராமதாஸ் ஐயா விஷயத்துல பரபரப்பு கிளப்பிட்டு இருக்கு. ஒட்டு கேட்கும் கருவி என்னுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தாப்புல பார்த்தாக்கா அந்த ஒட்டு கேட்கும் கருவி லண்டன்ல வாங்கிய ஒரு பொருள். அது அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் லண்டன்ல லைக்கா அப்படின்னு பேர் இருக்கு, அது சிம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் தனியார் துப்பறியும் நிறுவனத்துல அதை கொடுத்து அதனுடைய சோதனைகள்லாம் பார்க்கப்பட்டது. டிஜிபிலையும் போலீஸ் தரப்புலையும் புகார் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாத்தையும் ஒப்படைங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அங்க போலீஸ்கிட்டையும் இப்ப அதை ஒப்படைச்சிருக்காங்க. சைபர் கிரைம் போலீசார் இது பற்றிய விசாரணையில இறங்கி இருக்கிற இந்த தருணத்துல டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. இந்த உலகத்துல பெத்த அப்பனைய பேசுறதையே ஒட்டு கேட்கறது என் பையனா தான் இருக்கும். அன்புமணி தான் இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வச்சிருக்கிறாரு. நான் பேசுறத எல்லாத்தையும் கேட்கணுங்கிறதுக்காகவே இப்படி திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் கருவியை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 4 மாதமாவே, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன், அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இவங்களுக்குள்ளார ஒரு நீயா நானாங்கிற ஒரு குடுமிப்பிடி சண்டை, ஒரு பனிப்போர் அப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டி இருக்கு. இன்னும் உன்னிப்பா சொல்லணும்னாக்க, அமித்ஷா சென்னைக்கு வந்திருந்த அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கையை தூக்கி அந்த மேடையில நாங்களும் பிஜேபியோட கூட்டணி சேருது, என்டிஏவோட கூட்டணி சேர்கிறது அதிமுக அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் இல்லையா? அப்படி டிக்ளேர் பண்ற அந்த சமயத்துல அன்புமணி ராமதாஸையும் வர வைத்து அந்த கையை தூக்கி அப்படி ஒரு ஸ்ட்ரெங்த்தை காட்டணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய பிளானா இருந்தது. ஆனால் அன்றைய தினத்துக்கு அதற்கு முதல் நாளே பாமக நிறுவனர், இன்னைக்கு தலைவராகவும் இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் ஐயா இது வேண்டாம், இது சரியில்லை, இது கூடாது, கூடா நட்பு இது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்து தடை போட்டுக்கிட்டே வராரு. அப்ப அதற்கு அவர் அன்புமணி அவர்கள் மசியவில்லை. அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்லாததுக்கு காரணம், மருத்துவர் ராமதாஸ் ஐயா இது மாதிரி அன்புமணின்னு தான் சொல்லணும், இன்ஷியலை தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்புமணி ராமதாஸ்னு குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பல இடங்கள்ல இன்னைக்கு அன்புமணி ராமதாசன் தான் அவர் பேசிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல அவர் என்ன பண்றாரு, அவருடைய அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் பொறுப்பை பிடுங்கிடுறாரு, செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அது இன்னும் அவருக்கு கோபத்தை கிளப்புது. அதனாலேயே அன்றைய தினத்துல அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அவர் போகல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல விரிவாகவே அது ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்கு. வியாழக்கிழமை தோறும் ராமதாஸ் ஐயா பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை சந்தித்து ஒரு குண்டை தூக்கி போடுறத வழக்கமாகவே வச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றது, பொதுக்குழு இத்தனாம் தேதி அப்படின்னு ராமதாஸ் ஐயா அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப இவர் என்னடானாக்க 9ஆம் தேதி பொதுக்குழு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் ராமதாஸ் யாரை நீக்கிறாரோ அவரை அவர் சேர்த்துக்கிறாரு, அன்புமணி யாரை நீக்கிறாரோ அவரை இவர் சேர்த்துக்கிறாரு. அன்புமணி யாருக்கு பதவி கொடுக்கிறாரோ அவருடைய பதவியை இவர் பறிக்கிறார். இவர் யாருக்கு பதவியை, ராமதாஸ் ஐயா யாருக்கு பதவியை கொடுக்கிறாரோ உடனே இவர் அந்த பதவியை இது பண்றாரு. இப்படியாக கலைபரங்கள், கபடி ஆட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல உரிமை மீட்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்போரூர்ல இருந்து ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் போறதா பிளான் பண்ணி அவரு கிளம்பி அவர் போயிட்டு இருக்கிறாரு அன்புமணி அவர்கள். அதுக்கு முன்னாடியே ராமதாஸ் ஐயா சொல்றாரு, இதுக்குள்ளார என்னுடைய பெயரையோ, கட்சியினுடைய பெயரையோ, கட்சியினுடைய மாம்பழம் சின்னத்தையோ
பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருப்போரூர் அந்த தெருக்கள் முழுக்கவே ராமதாஸ் ஐயா சிரித்த முகத்தோடு இருக்கிற பேனர்களை பார்க்க முடிஞ்சது, பாமகவனுடைய கொடியை பார்க்க முடிஞ்சது, மாம்பழ சின்னத்தை பார்க்க முடிந்தது. ஆனா இதையெல்லாம் மீறி 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 அவர் செய்துகிட்டே இருக்கார். ஒருவேளை இதையெல்லாம் தன்னுடைய மகன் செய்யாம வேற யாராவது செஞ்சிருந்தாக்க இந்நேரம் பதவியிலிருந்து, கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தெல்லாம் ராமதாஸ் ஐயா நீக்கியிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பொறுமை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல ராமதாஸ்க்கு ஐயாவுக்கு திமுக கூட இந்த முறை கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கு. திமுக கூட அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்களே, அப்படின்னாக்க நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணியில நீங்க இடம் பெறுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதனால என்ன, அதனால தாராளமா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே அவர் கொடுக்கிறாரு. இப்ப திமுகவிலிருந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் அவர் அண்ணன் திருமாவண்ணனும் இதற்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கனாக்க அவர் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிடுவார். இதே சமயத்துல அன்புமணி அவர்கள் பாஜக பக்கமோ அல்லது தாவேகா பக்கமோ போவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையில தீவிரமா இறங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அவருக்கு கட்சிக்குள்ளாரையும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அன்புமணி. அதே போல யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுலையும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு நேர் எதிரான சிந்தனையை கொண்டு அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. போதா குறைக்கு கட்சியை பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு, என் பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு. எல்லாத்தையுமே அவர் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிற ராமதாஸ் ஐயா இந்த சமயத்துல நாம ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா பாமக அப்படிங்கிற அந்த கட்சி யார் பக்கம் நிக்குது, அதே போல வன்னியர்கள் அப்படிங்கிறவர்களுடைய ஓட்டு யார் பக்கம் இருக்கு. அதிமுக வட மாவட்டங்கள்ல ஜெயிக்கணும்னாக்க கவுண்டர் ஓட்டுகள் மட்டுமே பத்தாது, வன்னியர் ஓட்டுகள் இருந்தாதான் அதிமுக ஜெயிக்க முடியும். இது எங்க, விழுப்புரத்திலேருந்து ஆரம்பிச்சு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, சேலம் அப்படின்னு பல தொகுதிகளை நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக பக்கம் போகாமலேயே அவர் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ராமதாஸ் ஐயா. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கோ அல்லது தாவேகாவுக்கோ போறதுலதான் அவர் அன்புமணி அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார். இது எங்க போய் முடிய போகுது? அப்படி உடைந்து கிடக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி யார் பக்கம் நிக்குது அப்படின்னாக்க வன்னியர் பெருமக்கள் அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பக்கம் நிக்கிறாங்க. அதே சமயத்துல நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க. பதவி வேணும், பொறுப்பு வேணும், அதனால ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இப்படி இரண்டுபட்டு கிடக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தடுத்த நாட்கள்ல எப்ப ஒண்ணு சேருவாங்க அல்லது ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையம் வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. இப்ப பொதுக்குழுவை அன்புமணி முன்னதாகவே கூட்டுகிறார் 9ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வாரத்துலதான் டாக்டர் ராமதாஸ் ஐயா பொதுக்குழுவை கூட்டுறார். பொதுக்குழுவை யார் கூட்டுவது, யார் பொதுக்குழுவை கூட்டினால் அது தேர்தல் ஆணையத்தால ஏற்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இதனிடையே தேர்தல் ஆணையத்திலையும் போய் தன் தரப்பு விஷயங்களை எல்லாத்தையும் பதிவு பத்திரமாகவே கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் ஐயா. அங்கேயும் காய் நகர்த்தி ரெடியா வச்சிருக்காரு. ஆனா அதே சமயத்துல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசி அமித்ஷா கிட்ட, ஜேபி நட்டா கிட்ட எல்லாம் பேசி தன் கைக்கு மாம்பழம் வருவதற்கு உண்டான விஷயங்களையும் அன்புமணி பார்க்கிறார். அது எந்த வகையில போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பாரதிய ஜனதா கட்சி இங்க உள்ள நுழையறதுக்காக அதிமுகவை ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, எடப்பாடி அணி, சசிகலா அணி அப்படின்னு பிரிச்சுது. அதே போல மதிமுகவுக்குள்ளார ஒரு பேரம் பேசி மதிமுகவுக்குள்ளார இருக்கிற குட்டையை குழப்பி மல்லை சத்யாவை இந்த பக்கமாகவும் வைகோவை இந்த பக்கமாகவுமா பிரிச்சு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு இடையில தான் தாவேகா அப்படின்னு அந்த பக்கமா வர சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமக இன்னைக்கு ரெண்டுபட்டு கிடக்கிறதுக்கும், பாமக ரெண்டுபட்டு கிடக்கும் போது உடனடியாக பஞ்சாயத்து பண்ண வந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படியானவர்களை பார்க்கும் பொழுதும் இது பாஜகவுடைய திட்டமிட்ட செயல் அப்படின்னு தான்
வன்னியர் பெருமக்கள் கொந்தளிப்போட இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகளாக இருப்பவர்களும், இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசியாக இருப்பவர்களும், நம்ம கட்சி தாயா திமுகவுக்கு இணையான பிரம்மாண்டமான கட்சி, அதையெல்லாம் கூறு போட்டு அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டாங்களையா இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு அதிமுக உறுப்பினர்களும் கோபத்தில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாரு, அப்பாவும் பையனும் எப்படி ஒத்துமையா இருந்தாங்க, இப்படி பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வன்னியர் பெருமக்களும் கோபத்தில் இருக்காங்க. இது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு எதிர்விளைவை தரும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வன்னியர் பெல்ட் பகுதிகளில் பேசப்படுகிற ஒரு விவாதமாகவே ஆகியிருக்கு. இந்த ஒட்டு கேட்கும் கருவி விஷயமும் கூட, என்னையா பெத்த பிள்ளையே பெத்த அப்பா என்ன பேசுறாருன்னு யாராவது ஒட்டு கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அப்பா சொல்கிறார், ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறாரா, வருத்தத்தில் சொல்கிறாரா, ஆதங்கத்தில் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியலை. அன்புமணி தான் இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருன்றதை தான் நம்ம சொல்ல முடியுதே தவிர, அவர் தான் வைத்தார் அப்படின்னு இன்னும் போலீஸ் தரப்பில் உறுதிபட நமக்கு சொல்லப்படவில்லை. அதனால் ராமதாஸ் ஐயா சொல்கிறதைத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ராமதாஸ் ஐயா சொல்லிக்கொண்டே இருக்கிற பல விஷயங்கள் மனம் விட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசியல் தலைவர்களில் கலைஞர் அவர்களுக்கு அடுத்தபடியாக தெளிவாக சொல்லக்கூடியவரும் நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவருமாக இருப்பவர் தான் ராமதாஸ் ஐயா. இந்த விஷயத்தில் அவர் சொல்லுவது உண்மையா அல்லது இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வேற யாராவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் போக போக பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது அப்பாவுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருது அப்படிங்கிறதையும் அவருடைய சோர்வான முகத்தை பார்க்கும்போதே நமக்கு புலப்படுகிறது. வணக்கம்.